பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் சங்கீதம் 145 150 வரை. இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு நமக்காக செயல்படும் தேவன். தேவன் அவரை அறிமுகம் செய்யும் போதே ஒரு செயல்படக்கூடிய தேவனாக காண்பிக்கிறார். ஆதியாகமம் முதல் அதிகாரத்திலிருந்து நாம் வாசிக்கும்போது ஆண்டவர் பூமியை உருவாக்குகிறார். அவருடைய வார்த்தையினால 6 நாட்களில் இந்த பூமியை அவர் உருவாக்குகிறார். வானம், பூமி, நம்ம பார்க்கக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையுமே அவர் சிருஷ்டிக்கிறதை பார்க்கிறோம். இதிலிருந்து என்ன தெரிகிறது? ஆண்டவர் அவரை அறிமுகப்படுத்தும் போதே ஒரு செயல்படக்கூடிய தேவனாக அல்லது இந்த பூமியில் பங்கு பெறக்கூடிய ஒரு தேவனாக தான் அவரை அறிமுகப்படுத்துகிறார். இன்றைக்கும் அவருடைய பிள்ளைகளாக நாம் வாழும்போது அவர் நமக்காக செயல்படக்கூடிய தேவனாக தான் இருக்கிறார். ஒரு சில நேரத்தில் நமக்கு தெரியாது தேவன் எனக்காக எதையாவது செய்கிறாரா இல்லையா என்று கூட நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உண்மையாகவே ஆண்டவர் நமக்காக செயல்படக்கூடிய தேவனாக தான் இருக்கிறார். இன்றைக்கு ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். எப்படி ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார் என்று. 145 சங்கீதம் 14 வாசிக்கும்போது, கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்குகிறார், மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். அப்போ ஆண்டவருடைய செயல்பாடுகள் என்று நாம் பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையை பொறுத்தவரை இப்படி தான் இருக்கும். கர்த்தர் விழுகிற யாவரையும் முதல்ல என்ன செய்கிறார்? அவர் தாங்கி பிடிக்கிறார். அவர்கள் கீழே விழுந்து முழுவதுமாக அழிந்து போகாதபடிக்கு அவர் நம்மை தாங்குகிறார். அது மாத்திரமல்ல, மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? தூக்கி விடுகிறார். இப்போ இதுதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய காரியம். இன்னும் அநேக காரியங்களை நாம் பார்க்கலாம். 146 சங்கீதம் 7 வாசிக்கும்போது, அவர் ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு நியாயம் செய்கிறார். இந்த பூமியில் அநேக விதமாக நாம் ஒடுக்கப்படலாம். உறவுகளினால் ஒடுக்கப்படலாம், சமுதாயத்தில் நாம் ஒடுக்கப்படலாம், ஒருவேளை வித்தியாசங்களினால் நாம் ஒடுக்கப்படலாம். இவர் இப்படிப்பட்டவர், இவர் இந்த ஊரில் உள்ளவர், இப்படிப்பட்ட வார்த்தைகளின் மூலமாக மற்றவர்களை நம்மை ஒடுக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் அவர் நியாயம் செய்கிறார். லூக்கா 18 நாம் பார்க்கிறோம், ஒரு ஏழை விதவை நியாயாதிபதியின் இடத்திலிருந்து போய் தனக்கு நியாயம் கேட்கிறாள். இதே மாதிரி ஆண்டவர் நமக்கு நல்ல நியாயாதிபதியாக இருந்து அவர் நமக்கு நியாயம் செய்கிறார். இதை தொடர்ந்து நான் படிக்கிறேன். பசியாக இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். ஆண்டவர் பசியாக இருக்கிறவங்க, தேவையோடு இருக்கிறவங்களுடைய தேவைகளை ஆண்டவர் சந்திக்கிறார். ஒருவேளை வெளியில் பார்க்கும்போது ஆண்டவர் நேரடியாக அவர் செய்யாதது போல் இருக்கும். ஆனால் ஆண்டவர் நம்முடைய பார்வைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஆண்டவர் இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, கட்டுண்டவர்களை ஆண்டவர் விடுதலை ஆக்குகிறார். இந்த பூமியில் வாழும்போது அநேக விதமான காரியங்களினால நாம் கட்டப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை நம்முடைய எண்ணங்களினால் நாம் கட்டப்பட்டிருக்கலாம், அல்லது நம்முடைய செயல்பாடுகளில் ஒரு சில அடிமைத்தனங்களினால் நாம் கட்டப்பட்டிருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். அப்போ ஆண்டவர் கட்டுண்டவர்களை விடுதலையாக்கி கொண்டு இருக்கிறார். இந்த நாளிலும் நீங்கள் சொல்லுவீங்களா, இந்த காரியத்தில் நான் கட்டப்பட்டிருக்கிறேன், அல்லது இந்த ஒரு சுபாவத்திற்கு அல்லது இந்த ஒரு காரியத்திற்கு அடிமைப்பட்டிருக்கிறேன், எனக்கு விடுதலையே கிடைக்கவில்லை. ஆனால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால் நம்மளை விடுதலை ஆக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். 8 குருடரின் கண்களை அவர் திறக்கிறார். சரீர பிரகாரமான கண்களை அவர் திறக்கிறார், உள்ளான ஆவிக்குரிய கண்களை கூட அவர் திறக்கிறார். ஒருவேளை ஆவிக்குரிய வெளிச்சம் இல்லாமல் இருக்கும்போது உள்ளான கண்கள் அடைக்கப்பட்டு காணப்படலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24 நாம் பார்க்கும்போது ஆண்டவர் சீஷர்களுடைய கண்களை அவர் திறக்கிறார். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் எதுவுமே அவங்களுக்கு புரியலை. ஆண்டவர் அவர்களுடைய மன கண்களை திறக்கும் போது எல்லாமே அவர்களுக்கு புரிகிறது. அப்போ ஆண்டவர் நம்முடைய கண்களை திறக்கிறார். மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர்
தூக்கி விடுகிறார். மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் ஆண்டவர் தூக்கி உயர்த்துகிறார். நீதிமான்களை ஆண்டவர் நேசிக்கிறார். ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்கிறவர்களை அவர் நேசிக்கிறார். 9ஆம் வசனம், பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். எனக்கு யாருமே இல்லை, பரதேசியை போல நான் இருக்கிறேன், உதவி செய்வதற்கு யாருமே இல்லை, ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ஃபோன் பண்ணி சொல்லுவதற்கு கூட யாருமே இல்லை, அல்லது என்னுடைய தேவைகளை குறித்து கேட்பதற்கு கூட எனக்கு யாருமே இல்லை என்று நாம் நினைக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அது மாத்திரமல்ல, அவர் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் ஆதரிக்கிறார். திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள், இவங்களெல்லாம் ஆதரிக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டார்கள். மற்றவங்கெல்லாம் ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு அவர்களை ஒடுக்குவார்கள். இவர்களால் நம்மை ஒன்றுமே செய்ய முடியாது என்று சொல்லி ஒடுக்குவார்கள். ஆனால் ஆண்டவர் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் ஆதரிக்கிறார். இப்படியாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய காரியங்கள் அநேகம் அநேகம். அடுத்த அதிகாரம் 147 3ஆம் வசனத்தை கூட படிக்கும்போது, இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். இப்போ இருதயம் உடைந்தவர்களை ஆண்டவர் என்ன செய்கிறார்? குணமாக்குகிறார். நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய காயங்கள், மனதில் இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் கட்டுகிறார். பாருங்க, நம்ம ஒரு 2 அதிகாரத்தில் உள்ள காரியங்களை தான் நாம் படித்திருக்கிறோம். ஆனால் இந்த வேதம் முழுவதையுமாக நம்ம படிக்கும்போது நமக்காக செயல்படக்கூடிய தேவனை குறித்து நாம் அறிந்து கொள்ளலாம். என்னென்ன காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் நமக்காக செயல்படுவார் என்பது நமக்கு தெரியும் போது அந்த காரியங்களுக்காக அவரை நாம் நம்ப முடியும். அப்படி நம்பும்போது ஆண்டவர் நமக்காக செயல்படக்கூடிய தேவனாக இருக்கிறார். இன்றைக்கும் கூட ஒருவேளை நீங்கள் செயல்பட முடியாமல் இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் பலவீனப்பட்டு காணப்படலாம், ஒன்றுமே முடியாதவர்களாக கூட காணப்படலாம். ஆனால் செயல்படக்கூடிய தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது விசுவாசத்தோடு நாம் என்ன பண்ணலாம்? அவருடைய பலத்தினால செயல்பட முடியும். அதனால் அவரை நம்புவதை மாத்திரம் நாம் நிறுத்திவிடக்கூடாது. இப்படிப்பட்ட தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து அவரை நாம் விசுவாசிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நீர் எங்களுடைய வாழ்க்கையில் செயல்படக்கூடிய தேவனாக இருக்கிறீர். இந்த வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு காலகட்டத்திலும் என்னென்ன தேவைகள் எங்களுக்கு இருக்குதோ, என்னென்ன காரியங்கள் எங்களுக்கு தேவையோ எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருக்கிற தேவன், எங்களுக்காக செயல்படக்கூடிய தேவனாக இருக்கிறீர் தகப்பனே. இந்த நாளிலும் கூட ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரும் எந்த இடத்துல இருக்கிறார்கள் என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறீர். அவர்கள் இருக்கிற இடத்துல எந்த விதத்தில் ஆண்டவர் வேண்டும் என்று அவர்கள் கேட்கிறார்களோ, விருப்பப்படுகிறார்களோ, அந்த விதமாக நீர் உம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்களுடைய தேவைகளை சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு இருதயத்தையும் ஆண்டவர் மகிழ்ச்சியாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன், சந்தோஷப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன், உடைய நன்மையினால திருப்தி ஆக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. அப்படி செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.